நாட்டுல ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க. கம்பர் வாயால நம்மள புகழணும்னு சொல்லி 500 பொற்காசுகளை தராங்க கம்பர் கிட்ட. 500 பொற்காசுகளை வாங்கிட்டு கம்பர் புகழ ஆரம்பிக்கிறாரு. தண்ணீரும் காவேரியே தார் வேந்தனும் சோழனே மண்ணாவது சோழ மண்டலமே அப்படின்னு புகழ்றாரு. கம்பர் வாழ்த்துறத கேட்ட பெண்ணு, என்னை பத்தி உங்களை புகழ சொன்னா நீங்க என்ன தண்ணீரை பத்தி வாழ்த்து இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கம்பர் சொல்றாரு, நான் தண்ணீரை மட்டும் வாழ்த்தல, நான் அதுல உட்பொருளா மேகத்தையும் சொல்லிதான் வாழ்த்திருக்கேன். மேகம் மழை பெய்யாட்டினா தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாட்டினா விளைபொருள் இல்லை, இவைகள் எதுவுமே இல்லாட்டினா உலகத்துல வாழ்ற உயிர் யாருமே பிழைத்திருக்க முடியாதுன்னு, நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உணவல்லவா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் தண்ணீரை பத்தி பாடினேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னு, இவ்வளவு நன்மை தரும் மேகத்தையும் தண்ணீரையும் வாழ்த்தியதை நான் அறியாம குறை சொல்லிட்டேனே அப்படின்னு புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதேதான் வள்ளுவரும் சொல்றாரு, நல்ல உணவு பொருளை தருவதும் தானும் உணவாக உண்ண உதவுவதும் மழை நீரை பத்தி சிறப்பிக்கிறாரு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்குன்னா உண்பவர்க்கு, துப்பாய நன்மையாகிய, துப்பு உணவுகளை ஆக்கினா உண்டாக்கி, துப்பார்க்கு உண்பவர்க்கு, துப்பு ஆயதும் தானும் உணவாய் இருப்பதும் மழை நீரே ஆகும். இதோடைய கருத்து என்னன்னா, மழை மக்களுக்கு உண்ண உணவை தருவதோடு தானும் உணவாக உண்ண உதவுகிறது. ஸோ இந்த குறள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்குறேன், மழை மக்களுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் தருது? கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.